என் உயிரை நீதான் காப்பாத்திருக்க. நான் 8 நாள் இருந்த அழுதன எங்க அம்மா என்ன யார்கிட்ட பார்த்தாரோ என்ன ஆபத்தை காக்க நீதானே என்ன மையானம் கூட்டிட்டு வந்த. நீதானே எனக்கு சவப்பால் ஊட்டி இருக்க. அப்ப அவ இல்ல தாய். அதனால தாயே இனி நான் கைலாசம் போக மாட்டேன். இந்த ஆண்டவன் மகனாகிய சுடல பேச்சு இடத்திலே சொன்னதும் அப்ப மையான பேச்சு சொல்லுதா. எப்பா எத்தனை இருந்தாலும் தன் குஞ்சி ஆனாலும் பொன் குஞ்சி, தன் குஞ்சி ஆனாலும் குஞ்சி. அதனால ஒரு திருவிளக்க பொருத்தி வச்சுக்கிட்டு விளக்க போய் முத்தம் கொஞ்சினா திருவிளக்கு சும்மா விடுமா? சுற்றும். அதனால பெத்தவளுக்கு தான் அருமை தெரியும். மகனே நீ போயிட்டு வாப்பா இந்த ஆஜா பாஜத்தோடு அம்மை பேச்சு சொன்னவோ எங்க வன்னியடி சொடல மாட பேச்சிட்ட என்ன சொன்னா தெரியுமா? என் தாய நான் கைலாசம் போனுமானா மிச்சருக்கும் பெடங்களைத்தான் ஒட்டணம கட்டணுமே தலையில ஏத்தணுமே தலையில சுவந்து கொண்டு மாணிக்க தொட்டில மெத்தையாக பாட போற மெத்தையில படுக்க போற. அதனால பேச்சி அம்மா மிச்சருக்கு மெடங்களத்தான் எனைய நம்ம கட்டி தாய ஐயான் சொன்னவோ ஆயாண்டி சுடல கேட்டா கட்டையில பெணம் இருக்க கால பத்தி இடுப்ப சுடல கக்கத்தில இடுக்குவா மூட்டத்தில பெணம் இருக்க அத மூட்டோட இடுப்ப சுடல முதுவில போடுவா தலையில செலது வேணும் வன்னியடி சுடல ராஜா முதுவில செலது வேணும் தக்கத்தில செலது வெனச்செடிய கலந்துகிட்டு மாணிக்க கைலாசா அந்த மாயாண்டி வருவாரா. தெரிய வேணும் அவத்தை கொள்ள போட்டது தவப்பாலு கலந்தது தாயாருக்கு தெரிய வேணும் படுத்தவன் அறியாத பிள்ளை அழுபொரு போடுவான் தெரியாத பிள்ளை தூக்கி அழுவான் சத்தம் கேட்டா சத்தோங்கட்டாயே Bye.
பாரேரியா எட்டடிக்கு அப்பால பாலே எட்டடிக்கு அப்பால ஈஸ்வரி வாரா இடுகாட்டு வாட இருவாட்சி பூ எப்படி மணக்குமோ அது போல மணக்கியா மூக்குக்கு அவ முகத்துல வாடை அடிச்சுது. அப்ப புள்ளைய நினைக்க இன்னைக்கு இருவாச்சி பூவு தின்னு இருக்கான். மல்லியப்பு மணக்கு மாயாண்டி மல்லியப்பு தின்னு இருக்கான். இந்த ஆதிபராஜத்தியானவ தொட்டில வந்து நீக்கி பார்த்தா மவ மாமிசம் கலந்து மாமிச வாடையோடு படுத்திருக்க மாயா சக்தி கண்டு கைய நெரிக்கா. என் கனவுல பகவான உங்க மகனாகிய மாயாண்டி அப்படியா உங்க மகனா மாயாண்டி மையானம் போயிருக்கா மாமிசத்தை கலந்திருக்கா. மையானம் போனதால மாணிக்க கைலாஜாவாத மாயாண்டி சைவ நல்ல கையிலக்குள்ள சவத்தை கலந்திருக்கான். அவன் சவப்பாலு குடிச்சிருக்கான். எங்கனவ மனவாளா இன்னிம இருந்தானா இனி இடுகாடு போவானோ இறந்த பெண அள்ளி வந்து கைலாசத்தில் குமிப்பானோ. அதனால பகவானே இந்த மவன் எனக்கு வேண்டாம். இந்த செல்லமவன் இருந்த முன்னா இவன் கட்டுக்கு அடங்க மாட்டான். கைலாசம் இருக்க மாட்டான். இவன் உங்களுக்கு உதவ மாட்டான். எனக்கு உதவ மாட்டான். ஆண்டவா அன்னைக்கு நான் புள்ள பெருமையில் நினைச்சேன். இவனை மகம்னு நினைச்சிருந்தேன். இவன் மாயாக்காரம்னு நான் தெரியாம இருந்துட்டேன். நான் சொல்லலன்னு நான் பெருமையோட வளர்த்தேன். இப்ப ஏற்பட்ட மாயாண்டி முண்டை இடுகாடு போவோம்னு நான் இதுவரைக்கும் எண்ணல சிந்தையில. சுடுகாட்டுல போய் சுட்ட பணத்தை கொள்ள போட்டுட்டு வருவாம்னு நான் இதுவரைக்கும் எதிர்பார்த்ததில்ல. அதனால இன்னி இந்த மகன் நமக்கு வேண்டாம். அப்ப பகவான் சொன்னாரு வேணுங்க நேரம் உனக்கு புள்ள வேணும், வேண்டாத நேரம் வேண்டாமோ. அதனால ஆண்டவா பகவானை இன்னி இந்த மகன் நமக்கு வேண்டாம். இவனை பூலோகம் அனுப்பணும். பூலோகம் போனானா மையான அதிகம் உண்டு அதிகம் உண்டு. மாண்டவனும் தின்னிடுவான் தின்னிடுவான். இவன் தின்னிடுவான் மையான காத்திடுவான் காத்திடுவான்.